மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜிம் போயிட்டு வந்துட்டேன் மக்களே. பாருங்கள் எப்படி வேர்த்து இருக்குதுன்னு பாருங்கள். ஜிம்மில் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னா அம்மா தோசையும் கொத்தமல்லி சட்னியும் இன்றைக்கி வந்து காலைல டிஃபனு. நீங்கள் வந்து காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு விடுகதை கேட்குறேன். அதேமாரி நீங்கள் அந்த விடுகதைக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா அந்த விடுகதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறேன். பச்சை பசலேன்று இருக்கும் பாகற்காய் அல்ல, பற்கள் போல் முள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, அது என்ன அப்படிங்கிறதா கேள்வி. அப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பச்சை பசலேன்று இருக்கும் பாகற்காய் அல்ல, பற்கள் போல் முள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, அது என்ன அப்படிங்கிறது கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் போன இதேமாரி ஒரு வீடியோவில் நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். அந்த விடுகதையை வாசித்து அதோடைய ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீலச் சேலை கட்டி நித்தம் கூத்தாடும் அவள் வாழை குமரி அல்ல, வயதுமே தெரியவில்லை, காலை கதிரவனை கையசைத்தே அனுப்பிடுவாள், மாலை நீல வனைத்தே மகிழ்ச்சி நடம் ஆடிடுவாள், அவள் யார் அப்படிங்கிறது தான் போன வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி. அந்த இதில் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் கன்னி. அதான் அதோடைய ஆன்சர். சரிங்களா? கடல் கன்னி தான் அதோடைய ஆன்சர். ஸோ சரிங்களா? அப்போ இன்றைக்குள்ள விடுகதை இன்றைக்கி நம்ம விடுகதை பார்த்துட்டோம். அப்புறம் போன விடுகதைக்கும் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்குள்ள விடுகதையோட ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் அப்புறம் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்போ சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறது தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ எனக்கும் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக நானும் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எதாவது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போடணும் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். வேறு வந்து எப்போவும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க மக்களே, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, ஜாலியாக இருங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய் பாய் மக்களே. உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே மக்களே. பாய் பாய் மக்களே.